ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசை நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பின்னடைவுகளை சந்திப்பார்களா அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளை வைத்து பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு கிரகங்களானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண முறைகளை பார்த்திங்கன்னா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அமாவாசை அப்படின்னாலே நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்படுது. எல்லோருக்குமே அது பார்த்திங்கன்னா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அமாவாசை அப்படின்னாவே நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்திலே பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் குலதெய்வ வழிபாடுகளை நம்ம மேற்கொள்ளலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பித்ருக்களினுடைய வழிபாடை செய்யும் பொழுது நம்மளுடைய குலதெய்வ வழிபாடை செய்ய முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காலையில் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து கொள்ளும் பொழுது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தெய்வங்களை நம்ம வழிபடக்கூடாது. அதனால் மாலை நேரத்தில் நம்மளுடைய வீடுகளில் குலதெய்வத்தை வணங்குகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுடைய அருளாசி நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏற்படைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எதுவும் நமக்கு சாபங்கள் இருக்கக்கூடாது, கஷ்டங்கள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்களை ஒவ்வொரு அமாவாசையும் போதும் பார்த்திங்கன்னா நம்ம வணங்கி வரோம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்து கொண்டு வருகின்றோம். அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். ஸோ இந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா 12 ராசிகளிலும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தான் இந்த காலகட்டத்தில் பல்வேறு கிரக மாற்றங்களானது நடைபெற இருக்குது. ஸோ அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், பரிகாரங்கள், இது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த நிலைமைகளானது இப்பொழுது மாறும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதனால நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். ஆரோக்கியங்களானது உங்களுக்கு மேம்படுங்க. உயர்ந்த எண்ணங்களானது ஏற்படும். மீடியா துறைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களுக்கு அற்புதமான யோகங்களானது உண்டாகும். சிறப்பான பதவிகளானது இப்பொழுது கிடைக்கக்கூடிய நேரங்கள். சுக்கிர பகவான் நீச்சமடைந்து உள்ளார். ஸோ அதனால் 3-10க்கு உடையவர் பார்த்திங்கன்னா நீச்சமாவதனால இந்த நேரத்தில் உங்களுடைய அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கழகங்கள் ஏற்படும். பண வரவுகளுமே நன்றாக இருக்குங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும். தொழில் வேலையில் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க. அதே போல் உங்களுக்கு கெட்ட பெயர் வாங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 7ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா ராகு சஞ்சரித்து வராரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகள் இழப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் என்பதனால் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா அலுவலகங்களில் உங்களுடைய வேலையை என்னவோ அந்த வேலைகளை மட்டும் செய்து வருவது சிறப்பது. தேவையில்லாத பார்த்திங்கன்னா மற்றவர்களிடம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வேண்டாம். அதே போல் உங்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய மேலதிகாரியிடமே பார்த்திங்கன்னா போயிட்டு சென்று அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்குறது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது, அந்த ஒரு விஷயங்கள்லாம் வேணாம். ஏன்னா அவங்களாலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். அதன் மூலமாக உங்களுடைய வேலைகள் கூட இழக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இடம் தர வேண்டாம். ஸோ கவனத்தோடு செயல்படுங்க.
இப்பொழுது வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் இப்பொழுது வெளிநாடு செல்லலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதற்கான முயற்சி செய்தவர்களுமே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நிறுத்தி வைப்பது தான் நல்லது. ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் இல்லை, அந்த ஒரு விஷயங்கள் நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இந்த காலகட்டங்கள் நிறைவடைந்த பிறகு அடுத்த காலகட்டத்தில், அதாவது அடுத்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்முறைப்படுத்தலாம். ஆனால் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை செயல்முறைப்படுத்த வேண்டாம். அது உங்களுக்கு நிறைய தடைகளை வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்கும். அதேபோல் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் இப்பொழுது சண்டை, வாக்குவாதங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னா உங்களுடைய குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சின்ன பின்னமாக வந்து பிரியக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுரும். ஒரு சின்ன வார்த்தைகளை கூட நீங்கள் பேசும்பொழுது கவனத்தோடு பேசுவது சிறந்தது. உங்களுடைய அலுவலகங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்காக நீங்கள் பேசினால் உங்களுடைய வேலைகளை இழக்கக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு பரிந்து பேசக்கூடாது. அவங்க மேலே தப்பே இல்லைனாலுமே கூட அதை நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னாலுமே கூட நீங்கள் அதை முன்னின்று வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். அவங்களுடைய பிரச்சனையை அவங்களே வந்து பார்த்து கொள்ளட்டும். ஸோ அதனால் மற்றவர்களினுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்திலையும் சரி இல்லை வேறு இடங்கள்லையும் சரி மற்றவர்களுக்காக நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தடைவிட வேண்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் உங்களுடைய மனதில் வைத்துக்கோங்க. அதேபோல் 4க்கு உரிய செவ்வாய் பகவான் இப்பொழுது 11ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது 11ஆம் இடத்துல அமர்ந்துள்ளதுனால உங்களுடைய துணையினுடைய குடும்பத்தினருடன பிரச்சனைகளானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களை இழிவாகவோ இல்லை தாழ்த்தியோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது சிறந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டாக நீங்கள் பேச போய் அதுவே உங்களுக்கு விபரீதமாக ஆகிடும். இப்போ காமெடியாக பேசி ஏதாவது பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வந்து சேர்த்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனத்தோடு வந்து பேசுங்க. தேவையில்லாமல் நகைச்சுவைகள்லாம் வந்து நீங்கள் இழுத்து அந்த இதில் பேச தேவையில்லை. ஸோ உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடங்களிலும் சரி உங்களுடைய குடும்பத்திலும் சரி இல்லை மற்றவர்களிடமும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்து வருவது தான் சிறப்பது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை தொட்டாலும் எதை எடுத்தாலும் எதை பேச சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிந்த வரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போவது தான் சிறந்தது. மேலுமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, தேவையில்லாத நண்பர்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதனால் தேவையில்லாத நண்பர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வருவதற்கான வாய்ப்பை வந்து நீங்கள் ஏற்படுத்தாதீங்க. சுக்கிர பகவானுக்குரிய கோயிலுக்கு செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதேபோல் அருகிலுள்ள பெருமாள் கோயிலில் தாயார் லக்ஷ்மியை வெள்ளை நிற மலர்களை கொண்டு, அதாவது வெள்ளை நிற தாமரையை சாற்றி வழிபாடு செய்யுங்க. குங்கும அர்ச்சனை செய்வது உங்களுக்கு மிக மிக ஏற்றத்தையே கொடுக்கும். அதேபோல் நவ கிரகங்களில் சூரியனை தவிர மற்ற கிரகங்களினுடைய நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு சாதகமாக இல்லை. ஸோ அதனால் நவகிரக வே வேள்விகள் இந்த ஹோமங்கள் 6 பிரதட்சணம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்களை செய்துக்கோங்க. இந்த மாதிரி லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானையும் வழிபாடு செய்யுங்க. கிரகங்களையும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு செய்துக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான தேதிகள் நாட்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பிரதோஷங்கள் சிவன் வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதோஷம் வரக்கூடிய நாட்களை வந்து பார்த்திங்கன்னா தவற விடாமல் பிரதோஷத்தன்று சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வந்து வழிபாடு செய்துக்கோங்க. மேலுமே அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகளானது ஏற்படக்கூடுங்க. அதேபோல் தந்தையினுடைய உடல் நலனில் கவனத்தை செலுத்த வேண்டும். அரசாங்க காரியங்கள் முடிவதில் கொஞ்சம் உங்களுக்கு தாமதங்களானது உண்டாகுங்க. மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்களுடைய முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகளானது கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும்.
அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில உங்களுக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோக அமைப்புகளானது உள்ளது. அது எந்த மாதிரியாக வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம். இப்போ புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, ஆடைகள் மட்டும் கிடையாது, ஆபரணங்கள் மட்டும் கிடையாது. வேறு சில பொருட்கள் உங்களுடைய சமையலுக்குரியதாகட்டும், இல்ல கிச்சனு சம்மந்தப்பட்டதாகவும், இல்ல வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு அழகா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேவுல வைக்கிறது, இந்த கப்போர்ட்ல வைக்கிறது, இந்த மாரி சில பொம்மைகளா கூட இருக்கட்டும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. புதிதாக எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் சரி, அதை வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். தொழிலதிபர்கள், வியாபாரிகளுக்கு நிறைய லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். நிறுவனத்தை விரிவுபடுத்தலாமா? இல்ல வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஒரு சந்தேகங்களா இருந்திருக்கும். அந்த சந்தேக நிலைகளோட வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். அதேபோல் வீண் செலவுகளுமே ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு. போட்டியாளர்களை கொஞ்சம் நீங்கள் சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்திலும் கவனமாக இருங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.